Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா C languageல grade system பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா grade systemனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. So இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டூடண்டோட மார்க் லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த மார்க் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டோட்டல் ஃபைண்ட் பண்ண போறோம் and then next பாத்தீங்க அப்படினா ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண போறோம் and then அந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கிரேட் ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா. So கீழ பாத்தீங்க அப்படினா ஒரு ரேஞ்ச் கொடுத்திருப்பேன். இதல பாத்தீங்க அப்படினா அவனோட ஆவரேஜ் வந்து 35 to 50 ஆ இருந்துச்சு அப்படினா அவனோட கிரேட் வந்து C கிரேட் சரிங்களா. and then அவனோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படினா 50 ல இருந்து 80 குள்ள இருந்தது அப்படினா அவனோட கிரேட் பாத்தீங்க அப்படினா B கிரேட் சரிங்களா. and then அவனோட ஆவரேஜ் வந்து 80 ல இருந்து 100 இருந்தது அப்படினா அவனோட கிரேட் பாத்தீங்க அப்படினா A கிரேட் சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அவனோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிரேட் ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா. and then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா. ஏனா அவன் 5 சப்ஜெக்ட்லயே பாஸ் ஆ இருந்தானா அவன் வந்து பாஸ் சொல்லி பிரிண்ட் ஆகணும் and then அந்த 5 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அவன் வந்து ஃபெயில் ஆ இருந்தானா ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. சோ இத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மார்க் லிஸ்ட்ல வந்து டோட்டல் ஃபைண்ட் பண்ண போறோம் and then next பாத்தீங்க அப்படினா ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண போறோம் and then third பாத்தீங்க அப்படினா கிரேட் ஃபைண்ட் பண்ண போறோம் and then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா. சோ இதான் பாத்தீங்க அப்படினா கிரேட் சிஸ்டம் சொல்லுவாங்க சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணிருக்கேன் and then next பாத்தீங்க அப்படினா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்க சரிங்களா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 5 சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போறேன் சரிங்களா. சோ இன்டிஜர் டைப்ல நான் வந்து ஒரு 5 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் and then next பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் and then third பாத்தீங்கன்னா மேத்ஸ் and then fourth பாத்தீங்கன்னா சயின்ஸ் and then ஃபைனலா பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் சரிங்களா. and then next பாத்தீங்க அப்படினா நம்ம டோட்டல் ஃபைண்ட் பண்ணனும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா TOT ன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன் and then next பாத்தீங்க அப்படினா நம்ம ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா. சோ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ல வரும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்றேன் சரிங்களா. சோ ஃப்ளோட் AVG ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 5 மார்க் கெட் பண்ணலாம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ printf இதுல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் வந்து enter the தமிழ் மார்க் டைப் பண்ணிக்க சரிங்களா. சோ தமிழ் மார்க். சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த மார்க் நான் கெட் பண்ணனும். சோ என்ன பண்ண போறேன்னா scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ scanf ஒரு % போட்டிருக்கேன் and then comma address of TN சொல்லிட்டு அந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறது சரிங்களா. and then next என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மார்க் கெட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கோடி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்கிட்ட தமிழ் மார்க் பண்ணலாம். இங்கிலீஷ் நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்க சரிங்களா. ஸோ ENGLISH இங்கிலீஷ் and then next பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ EN நான் டைப் பண்ணிக்க சரிங்களா. and then next பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வந்து நம்ம மேக்ஸ் மார்க் கெட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம்னா தமிழ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து MATHS மேக்ஸ் டைப் பண்ணியிருக்கேன் and then நான் வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்க சரிங்களா. ஸோ MAன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் and then ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் மார்க் கெட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து சயின்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்க சரிங்களா. SCIENC சரிங்களா. ஸோ SCIENC சயின்ஸ் and then next பாத்தீங்க அப்படின்னா scanfல வந்து நம்ம தமிழுக்கு பதிலா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா SCன்னு சொல்லி நம்ம நேம் மாத்தலாம் சரிங்களா. and then ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோஷியல் மார்க் கெட் பண்ணனும். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சோஷியல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோஷியல் and then next பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் வந்து S1 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் and then சோஷியல் மார்க் நம்ம கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணிட்டு இந்த 5 மார்க் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து TOT ன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ TOT ஈக்குவல் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் 5 மார்க் நான் ஆட் பண்ணிவிட்டு TOTங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. and then நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து AVG சொல்லிட்டு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ AVG ஈக்குவல் டோட்டல் மார்க் சரிங்களா. ஸோ TOT டோட்டல் டிவைட் பை நான் 5 நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஏன் 5னா நம்ம வந்து 5 சப்ஜெக்ட் நம்ம வந்து நம்ம மார்க் கெட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா அந்த டோட்டலை நான் வந்து 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் கிடச்சிடும் and then நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கிடச்சிடும் சரிங்களா. and then next பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 5 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகல ஃபெயிலான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து இல்லை அந்த 5 சப்ஜெக்ட்லையும் வந்து 35க்கு மேலே இருக்கலாம்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து தமிழ் மார்க் டைப் பண்ணிக்கிறேன் and then greater than or equal 35 டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த TAங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து 35 இருக்கலாம் அப்படி இல்லைனா 35க்கு மேலே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் இந்த கண்டிஷன் 2 and நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கிலீஷ் மார்க் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் மார்க் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து டபுள் ஆம்பஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அண்டு சிம்பிள் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அண்டுனா என்னன்னா நம்ம எத்தனை கண்டிஷன் கொடுத்தாலும் ஸோ அத்தனை கண்டிஷனுமே வந்து ட்ரூவாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இங்கிலீஷ் மார்க் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் greater than or equal 35 டைப் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க் மேக்ஸ் greater than or equal 35 and then next பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸோ SC greater than or equal 35 and then ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் சரிங்களா.
ஸோ சோசியல் சயின்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 35 சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 5 சப்ஜெக்ட்லையும் 35க்கு மேலே இருந்தால் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த இஃப் பார்ட்டில் வரும் சரிங்களா. சப்போஸ் அவன் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எல்ஸ் பார்ட் போயிடும் சரிங்களா. ஸோ எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபெயில் ஆகிட்டானா கிரேடே கிடையாது சரிங்களா. நமக்கு என்னன்னா நோ கிரேட் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் அவன் 5 சப்ஜெக்ட்லையுமே 35க்கு மேலே இருந்தான்னா அந்த 5 சப்ஜெக்ட்லையும் 100க்குள்ளாரெலாம் செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்ட்லையும் என்னன்னா 100க்குள்ளாரெலாம் செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ தமிழ் ஸோ இந்த இஃப் கண்டிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100க்குள்ளாரெலாம் செக் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் less than or equal 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் less than or equal 100. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் less than or equal 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்லையும் 35க்கு மேலே இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்ட்லையும் 100க்குள்ளே இருக்கணும் சரிங்களா. ஏன்னா 100க்கு மேலே மார்க் போச்சு அப்படின்னா அந்த மார்க் வந்து வேலிடான மார்க்கே கிடையாது சரிங்களா. ஸோ இப்போ அந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 100க்குள்ளே இருந்தால் மட்டும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா டோட்டல் ஆவரேஜ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 5 சப்ஜெக்ட்லையும் 35க்கு மேலே மார்க் எடுத்துருந்தா அப்படின்னா இந்த இஃப்கன்ஸ் வந்து 2 ஆயிடும் சரிங்களா. ஸோ இந்த இஃப்கன்ஸ் 2 ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப்கன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 5 சப்ஜெக்ட்லையும் 100க்குள்ளாரெலாம் செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படி அவனை வந்து 35க்கு மேலே 100க்குள்ளே மார்க் எடுத்துட்டா அப்படின்னா நம்ம டோட்டல் அண்ட் தென் ஆவரேஜ் கிரேட் அண்ட் ரிசல்ட் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு வந்து அவனோட டோட்டல் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டோட்டல் டைப் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஒரு % போட்டிருக்கேன். அண்ட் தென் அவனோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டிஓட்டிங் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து டிஓட்டிங் வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து டோட்டல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஆவரேஜ் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மல் ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா %f சரிங்களா. இல்லை எனக்கு வந்து 2 பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 0 தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா 0.2 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் வந்து 0.2 டைப் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து ஏவிஜிங்கிற வேரியபிள் இருக்குது சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஏவிஜி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனோட டோட்டல் பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஆவரேஜ் வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமாண்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்ம வந்து மார்க் வந்து என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனால் தமிழ் மார்க் என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 95 டைப் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க் டைப் பண்ணிக்கிறேன் 96. அண்ட் தென் மேக்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 98. அண்ட் தென் சோசியல் சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா டோட்டல் வந்து 489 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 97 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் இந்த 5 சப்ஜெக்ட்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில் அண்ட் தென் நோ கிரேட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் போயிடும் சரிங்களா. ஏன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து 35 கீழே மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த இஃப்கன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் சரிங்களா. இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் போயிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவன் வந்து ஃபெயில் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அவனோட ரிசல்ட் வந்து ஃபெயில் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவன் வந்து கிரேடு கிடையாது சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனா நோ கிரேட் டைப் பண்ணிக்க சரிங்களா. இப்போ ஃபெயில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நோ கிரேடுன்னு டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ GRADE கிரேட் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்க சரிங்களா. மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கமாண்ட் பண்ணுறது ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போனால் அந்த 5 சப்ஜெக்ட்டில் என்ன பண்ண போனால் ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து ஃபெயில் பண்ண போகிறேன் சரிங்களா. ஜஸ்ட் வந்து தமிழ் மார்க் வந்து 95 டைப் பண்ணிக்கிறேன். அந்த இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 32 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அண்ட் தென் மேக்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100. சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 98. அண்ட் தென் சோசியல் பார்த்தீங்க அப்படின்னா 100 டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து ஃபெயில் ஆகிருக்கான்னு சரிங்களா. ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டானா நோ கிரேட் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவனோட ரிசல்ட் வந்து ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோ கிரேட் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேடு ஃபைன் பண்ணலாம் வச்சுங்களா. அந்த கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரேஞ்ச் நான் கொடுத்துருக்கேன் வச்சுங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 35 to 50 இருந்தால் சி கிரேட், அண்ட் தென் 50 to 80 இருந்தால் பி கிரேட், அண்ட் தென் 80 into 100 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் வச்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார இந்த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ண வச்சுங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ஒரு இஃப் டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து 35 to 50 இருந்தது அப்படின்னா சி கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் வச்சுங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இஃபில் பாருங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ஆவரேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 35க்கு மேலே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆவரேஜ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 50 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேடு வந்து சி கிரேட் சொல்லி பிரிண்ட் ஆகணும் வச்சுங்களா. ஸோ என்ன பண்ண போனால் இந்த இஃபில் ஜஸ்ட் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் வச்சுங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வந்து 50லேருந்து 80 இருந்தது அப்படின்னா பி கிரேட் சொல்லி பிரிண்ட் ஆகணும் வச்சுங்களா. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்க வச்சுங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் இஃப் வந்துடும் வச்சுங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து 35 to 50 இல்லை அப்படின்னா செகண்டாக இருக்கிற எல்ஸ் இஃப் போயிடும் வச்சுங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50ல் இருந்து வச்சுங்களா, 50ல் இருந்து நம்மளுக்கு வந்து 80 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பி கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் பிரிண்ட் ஆஃபில் போயிட்டு கிரேடு பின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஆவரேஜ் வந்து 80லேருந்து 100 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் அவனோட ஆவரேஜ் வந்து 80ல் இருந்து வச்சுங்களா. ஸோ 80க்கு மேலே இருந்து நம்மளுக்கு வந்து 100 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் கிரேடு வந்து பிக்கு பதிலாக ஏன்னு டைப் பண்ணிக்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமாண்ட் பேன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து நம்ம மார்க் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போனால் தமிழ் மார்க் 100 டைப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் மார்க் வந்து 98, மேக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 100, அண்ட் சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 98, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மார்க் வந்து 100 டைப் பண்ணி வச்சுங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 496 வந்துடும் வச்சுங்களா. அண்ட் தென் அவனோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. அண்ட் தென் கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் வச்சுங்களா. ஏன் ஏ கிரேடு அப்படின்னா 80லேருந்து அவனோட ஆவரேஜ் வந்து 80லேருந்து 100க்குள்ளே இருந்தது அப்படின்னா கிரேடு ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் ஆப்ஷன் போயிட்டு பில்டு ரன் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் அவனோட மார்க் வந்து 50 டைப் பண்ணிக்கிறேன். தமிழ் மார்க் 50, இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 58, அண்ட் தென் மேக்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 60, அண்ட் தென் சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 65 டைப் பண்ணிக்க வச்சுங்களா. அண்ட் தென் சோஷியல் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 66 டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனோட கிரேடு வந்து பி கிரேடு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா அவனோட டோட்டல் வந்து 299, அவனோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 59, அண்ட் தென் அந்த 59 பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 80க்குள்ளே இருந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு பி கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா இங்கே ஆவரேஜ் வந்து 59 இருக்கிறதுனால கிரேடு வந்து பின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் பேன் பண்ண ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் மார்க் வந்து 35 டைப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் மார்க் 35, அண்ட் மேக்ஸ் மார்க் 35, சயின்ஸ் மார்க்கும் 35, அண்ட் சோஷியல் மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 35 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சி கிரேட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா அவனோட டோட்டல் வந்து 175, ஆவரேஜ் வந்து 35 இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேடு வந்து சி கிரேட் பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஏன் சி கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா 35 to 50 இருந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேடு வந்து சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடு ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவன் 5 செட்லையும் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் இஃப் வந்து 5 செட்லையும் 35க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இஃப் கண்டிஷன் 2 ஆகிட்டு இந்த இஃப் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 செட்லையும் மார்க் வந்து 100க்குள்ளே இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் 2 ஆகிட்டு இந்த இஃப் பார்ட்டில் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த இஃப் பார்ட்டில் வந்துச்சுனாவே என்னன்னா அவன் வந்து பாஸ் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நான் பாஸ்ன்னு டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ RESULT ரிசல்ட் ஒரு கோலன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் வந்து நான் பாஸ்ன்னு டைப் பண்ணிக்க சரிங்களா. அண்ட் தென் இங்கே இந்த இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இஃப்க்கு வந்து எல்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35 கீழே இருந்தான்னா ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இந்த எல்ஸ் பார்ட் நான் போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ண ரிசல்ட் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அவனோட டோட்டல் ஆவரேஜ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டோட்டல் ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் ஜஸ்ட்டு இந்த டோட்டல் ஆவரேஜ் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் வந்து டோட்டல் அண்ட் ஆவரேஜ் டைப் பண்ணிக்கிறேன்.
சரி ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டைப் பண்ணிட்டு வச்சுங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா டோட்டல் பிரிண்ட் ஆயிடும், ஆவரேஜ் பிரிண்ட் ஆயிடும் அண்ட் தென் அவனோட ரிசல்ட் பண்ணால் ஃபெயில் பிரிண்ட் ஆயிடும். ஸோ அவன் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேடு வந்து நோ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் அவனோட மார்க் வந்து 35க்கு மேலே 100க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் ரிசல்ட் வந்து பாஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனோட டோட்டல் பிரிண்ட் ஆகும், அவனோட ஆவரேஜ் பிரிண்ட் ஆகும் அண்ட் தென் அந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேடு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 35 to 50 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சி கிரேட் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் அந்த ஆவரேஜ் வந்து 50 to 80 இருந்தது அப்படின்னா கிரேடு பி கிரேட் பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 100 இருந்தது அப்படின்னா கிரேடு வந்து ஏ கிரேடு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் அவன் மார்க் வந்து 100க்கு மேலே நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இன்வேலிட் மார்க் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் இந்த இஃப் பார்ட்டுக்கு எல்ஸ் பார்ட் போடுறோம் சரிங்களா. ஏன்னா இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் 100க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது டோட்டல் ரிசல்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த 5 சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து மார்க் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் சரிங்களா. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு இந்த எல்ஸ் பார்ட் வந்துடும். இந்த எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோ இன்வேலிட் மார்க் டைப் பண்ணி சரிங்களா. ஸோ பிரிண்ட் ஆஃபில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷன் போட்டிருக்கேன், இன்வேலிட் மார்க் டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இன்வேலிட் மார்க்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்கிட்டு அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமாண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. சரி என்ன பண்ண போனால் மார்க் நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போனால் தமிழ் மார்க் வந்து 110 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 100க்கு மேலே மார்க் டைப் பண்ணுறேன். அதே மேக்ஸ் மார்க் இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்கன்னா 98, மேக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 98 அந்த சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100, சோசியல் மார்க் பார்த்தீங்கன்னா 100 டைப் பண்ணி வச்சுங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இன்வேலிட் மார்க்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் மார்க் வந்து 110ன்னு எடுத்துருக்கான் சரிங்களா. ஜஸ்ட் நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் மார்க் பிரிண்ட் ஆகும். ஏன்னா தமிழ் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 110 மார்க் எடுத்துருக்கான்னு சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்வேலிட் மார்க் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். அகைன் நான் என்ன பண்ண போனால் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குன்னு சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா அவனோட மார்க் வந்து ஃபெயில் பண்ண போகிறோம் சரிங்களா. தமிழ் மார்க் வந்து 32, இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 34, மேக்ஸ் மார்க் வந்து 35, சயின்ஸ் மார்க் வந்து 37, சோஷியல் சயின்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 31 சரிங்களா. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 169, ஆவரேஜ் வந்து 33, ரிசல்ட் வந்து ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா அவன் தமிழ்லேயும் ஃபெயிலாக இருக்கான், இங்கிலீஷ்லேயும் ஃபெயிலாக இருக்கான் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல்லையும் ஃபெயிலாக இருக்கான் சரிங்களா. அப்போ அவன் 3 சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாக இருக்கான் அப்படிங்கிறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அவன் ஃபெயில் ஆகிட்டான் நமக்கு வந்து கிரேட் கிடையாது, ஸோ நோ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ண போனால் மார்க் நான் என்டர் பண்ணிக்கிறேன். தமிழ் மார்க் வந்து 100, இங்கிலீஷ் மார்க் 100, மேக்ஸ் 100, சயின்ஸ் மார்க் 100 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சோஷியல் சயின்ஸ் மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். டோட்டல் வந்து 500 பிரிண்ட் ஆகும், ஆவரேஜ் வந்து 100 பிரிண்ட் ஆகிடும். அதன் கிரேடு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு சிஸ்டம் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் அண்ட் ரிசல்ட் வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ண சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.